திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவின் பாலை நிலத்தில் மாசாவின் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டுகளின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். தன்னொளி மிளிரும் வைகறை வேளையில் பன்னொளி பாவால் விண் எதிரொலிக்கும். மண்ணகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழும்பும். சின்னமாய் நரகத்தில் புலம்பலும் கேட்கும். ஏனெனில் உயிர்த்தார் வல்லவர் இயேசு, என்றும் சாவினை வென்றார் ஆண்டவர். அளித்தார் நரகத்தின் ஆணவ அரணை, அளித்தார் எமக்கு விடுதலை கருணை. கல்லறை சிறையில் அடைப்பட்டு கிடந்தவர், கல்மண காவலர் கடுமையாய் காத்தும் எல்லா தடையையும் எளிதாய் கடந்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் உயிர்த்தார் இறந்த நம் ஆண்டவர். பழியும் பாவமும் நரகம் தரும் மூச்சும் அழுகையும் புலம்பலம் அனைத்துமே ஒழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்ச்சியாய் இன்று இயேசுவே எமக்கமைவீரே. தம் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். திரு வெற்றியில் பங்கெமக்களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இயேசுவே, சிறப்பும் ஆட்சியும் உமக்கே என்றும். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியாரும் நிறை புகழ் என்றும் உம்முடன் பெருக. ஆமீன். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக இயங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாய் இருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தமது திரு இரத்தத்தால் மீட்ட தம் மக்களுக்கு அவரே ஒளி. அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையினின்று உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா.
ஆண்டவரின் அனைத்து செயல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேலுள்ள நீர்த்திரளை ஆண்டவரை வாழ்த்து. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மழையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்தவளைகளை பனிமலையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனிக்கட்டியே குளிர்மையே ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே மூடு பனியே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இரவை பகலை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களை முகில்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலக ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவையே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களை ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். திமிங்கலங்களை நீர்வாழ் உயிரினங்களை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளை கால்நடைகளை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரேல் மக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களை ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாட்சி உள்ளவரை ஆண்டவரை வாழ்த்துங்கள். அனனியா அசரியா மிசாவேல் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயர் வானகத்தின் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையவும் தகுதி உள்ளவர். நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. நம் மீட்பராகிய கிறிஸ்து கல்லறையினின்று உயிர்த்தெழுந்தார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. புதியதோர் பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேலர் மகிழ்வராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூறுவார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையிலுள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாம் வாக்களித்தபடியே ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலுயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலுயா. முதல் வாசகம். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தேகோஸ்த் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிடமிருந்தும் வந்திருந்த இறப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியைக் கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேசக் கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்துப் போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேய அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். எல்லோரும் மலைத்துப் போய் இதன் பொருள் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் கேட்டவாறு மனம் குழம்பி நின்றனர். இவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தனர். அப்பொழுது பேதுரு 12 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். நீங்கள் நினைப்பது போல் இவர்கள் குடிவெறியில் இருப்பவர்கள் அல்ல. இப்போது காலை 9 மணிதான் ஆகிறது. நீங்கள் காணுகின்ற காட்சி இறைவாக்கினர் யோவேல் கூறிய நிகழ்ச்சியே. அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாட்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் உங்கள் முதியோர் கனவுகளையும் காண்பர். அந்நாட்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருளுவேன். அவர்களும் இறைவாக்கு உரைப்பர். இன்னும் மேலே வானத்தில் அருள் செயல்களையும் கீழே வையகத்தில் இரத்தம், நெருப்பு, புகைப்படலம் ஆகிய அடையாளங்களையும் கொடுப்பேன். ஒளிமயமான பெரு நாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இந்நாட்களில் நாம் மணமகனோடு இருப்பது போல் சரியாகவே மகிழ்ச்சியினால் பொங்கி வழிகின்றோம். ஆயரான செசரியாவின் யூசேபியூஸ் பாஸ்காவின் உன்னதத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரையிலிருந்து வாசகம். முன்பு அடையாளங்களால் மறைக்கப்பட்டு இப்பொழுது முழு ஒளியில் வெளிப்படுத்தப்பட்ட புதிய போதனைகள் இவையே. நாமும் முன்னோர்களைப் போல் இவ்வகை பாவங்களை காண ஒவ்வொரு ஆண்டும் தயாரிப்பு காலத்தோடு தொடங்குகிறோம். இவ்வாறு இத்திருவிழாவிற்கு முன்பு நம்மையே தயாரிக்கும் பொருட்டு தவக்கால உறுதிப்பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்வோம். புனித மோயிசனையும் எலியாசையும் பிரதிபலித்து இக்காலம் முழுவதும் இத்திருவிழாவிற்காக இடைவிடாமல் காத்திருப்போம். இறைவனை நோக்கி செல்லும் பயணம் இங்கனம் தொடங்குகிறது. முதலில் நம் கச்சைகளை பொறுமையோடு கட்டிக்கொண்டு விவேகமாக நம் ஆன்மாவின் நடையை மேற்கொள்வோம். நம் காலணிகளே அரணாக விளங்கும். பிறகு வானக தேவ அழைத்தலை வழியாக நாம் ஏற்றுக்கொள்வோம். அதிக வாஞ்சையோடு இறைவார்த்தை எனும் கோலை பயன்படுத்துவோம். எதிரிகளை விரட்டவும் விண்ணகத்திற்கு ஒரு வழியை நமக்கே நாம் திறப்பதற்கும் ஜெபத்தின் வல்லமையை பயன்படுத்துவோம். பூ உலக காரியங்களிலிருந்து மேலுலக காரியங்களுக்கும் அழியக்கூடியவற்றினின்று அழியாமைக்கும் நாம் இவ்வாறு விரைந்திடுவோம். வழியை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றிய பின்னர் இன்னமும் மேலான ஆடம்பரத்தை நாம் வரவேற்போம். யூதர்கள் இதனை பெந்தைகோஸ்த் என அழைப்பர்.
இது விண்ணரசின் சாயலை பெற்றுள்ளது. மோயிசன் சொல்வதாவது: அரிவாளை அறுவடைக்கு வைத்த தருணத்திலிருந்து 7 வாரங்களை எண்ணுவீர்களாக. பிறகு புதிய தானியத்தில் ஆன புதிய அப்பத்தை இறைவனுக்கு ஒப்பு கொடுப்பீர்களாக. அறுவடையின் இந்த முன் அடையாளம் தேசங்களை அழைப்பதை குறிக்கின்றது. புதிய அப்பம் என்பது கிறிஸ்துவின் புண்ணியங்களால் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் ஆன்மாக்களின் அடையாளமாய் உள்ளது. புறவினத்தாரிடமிருந்து வரும் திருச்சபையையும் குறிக்கின்றது. ஏனெனில் இரக்கத்தில் செல்வந்தரான இறைவனுக்கு முன் கொண்டாடப்படும் பெருவிழாவாக இது விளங்குகின்றது. அப்போஸ்தலர்களின் அடையாள அரிவாள்களால் அறுவடை செய்யப்பட்டு பூவுலக திருச்சபைகளால் களஞ்சியங்களில் எங்கும் சேகரிக்கப்பட்டு பொது விசுவாசத்தினால் ஒன்றாய் இணைக்கப்பட்டு தூய ஆவியின் உப்பால் சுவையுள்ள திருப்திகரமான அப்பமாக நாம் கிறிஸ்துவினால் இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். மோயிசனின் முன் அடையாளங்களினால் முன் உருவாக்கப்பட்ட உண்மையினால் ஒன்றாய் சேர்க்கப்பட்டு நம்மில் செயல்படும் மேலான புனிதத்துவத்தால் நம்மிடம் கையளிக்கப்பட்டுள்ள ஆடம்பரத்தை விட மகிழ்ச்சி மிக்கதை கொண்டாட நாம் கற்றுக்கொள்கிறோம். இங்கனம் நம் மீட்பரோடு நாம் ஏற்கனவே ஒன்றித்து அவரது அரசை சுவைக்கின்றோம். எனவே இத்திருவிழாவில் எவ்விதமான துறவற முயற்சியும் நமக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. மாறாக நாம் விண்ணகத்தில் சுவைக்கப் போவதாக நம்பும் சமாதானத்தின் சாயலை நம்மில் வெளிப்படுத்தும். நாம் முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கப் போவதில்லை. உபவாசம் செய்து நம்மையே நாம் வருத்திக் கொள்ளப் போவதில்லை. இறைவனோடு உயிர்த்தெழும் அருள் அளிக்கப்பட்ட ஒருவன் மீண்டும் தரையில் விழுவது நல்லதல்ல. இச்சைகளினின்று விடுவிக்கப்பட்ட ஒருவன் இன்னமும் சுகங்களின் அடிமையாய் உள்ளவனைப் போன்று கடுந்தவத்திற்கு உள்ளாவதும் நல்லதல்ல. ஆகவே பாஸ்காவிற்கு பிறகு முழுமையான 7 வாரங்களுக்குள் நாம் பெந்தெகோஸ்து கொண்டாடுகிறோம். பாஸ்காவின் முந்தைய காலமான 6 வாரங்களின் தவ பயிற்சிகளைப் போலவே வீரியமிக்க வகையில் நாம் பராமரிக்கப்பட்டு வருகிறோம். 6 எனும் எண் செயல்பாடு மிக்கதும் பயனுள்ளதும் ஆகும். கடவுள் அகிலத்தை 6 நாட்களில் படைத்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. முன்னர் மேற்கொண்ட முயற்சிகள் நியாயமான விதத்தில் ஆடம்பரமான 7 வாரங்களை தொடர்கின்றன. அதாவது நமக்கு ஓர் நீடிய இளைப்பாறுதல் அளிக்கப்படுகின்றது. அதன் எண்ணாகிய 7 ஒரு அடையாளமாகின்றது. ஆகவே புனித பெந்தெகோஸ்தே நாட்களில் நாம் எதிர்கால இளைப்பாறுதலை எடுத்து எம்புவதால் மகிழ்ச்சியினால் நாம் பொங்கி வழிகின்றோம். நாம் ஏற்கனவே மணமகனோடு இருப்பது போல் உடலுக்கும் இளைப்பாறுதல் அளிக்கின்றோம். ஏனெனில் இந்த உபவாசத்தை குறித்து பேசப்படவில்லை. ஆயரான செசரியாவின் யூசேபியூஸ் பாஸ்காவின் உன்னதத்தை குறித்து எழுதிய ஆய்வுக் கட்டுரையிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலும் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று,
நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து அவரிடம் போதகரே என்றார். இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை என்றார். அல்லேலூயா. இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து அவரிடம் போதகரே என்றார். இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை என்றார். அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் முனைந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து அவரிடம் போதகரே என்றார். இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை என்றார். அல்லேலூயா. இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து அவரிடம் போதகரே என்றார். இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை என்றார். அல்லேலூயா. மன்றாட்டுகள். சாவினால் அழிக்கப்பட்ட தம் உடலாகிய கோவிலை கிறிஸ்து தமது சொந்த வல்லமையினால் மீண்டும் கட்டி எழுப்பியுள்ளார். அவரிடம் நாம் மகிழ்வுடன் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உடலோடு நீர் உயிர்த்தெழுந்த போது பெண்களுக்கும் உமது திருத்தூதர்களுக்கும் மீட்பின் நற்செய்தியை கொண்டு வந்தீர். இந்நாட்களில் நாங்கள் உமது சாட்சிகளாக திகழ்வோமாக. ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியருளும். இறப்பிலிருந்து உயிர்த்தெழும் வாக்குறுதியை நீர் அனைத்து மாந்தருக்கும் வழங்கினீர். மக்களுக்கு புதிய நம்பிக்கையை கொணரும்படியாக எங்களை உமது நற்செய்தியின் தூதுவர்களாக உருவாக்கியருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியருளும். திருத்தூதர்களுக்கு நீர் தோன்றி தூய ஆவியை அவர்கள் மேல் ஊதினீர். படைத்து புதுப்பிக்கும் அந்த ஆவியை எங்கள் மேல் பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியருளும். உலகம் முடியும் மட்டும் உம் சீடரோடு நீர் இருப்பதாக வாக்களித்தீர். இந்நாள் முழுவதும் எம்மோடு இருந்து என்றென்றும் எங்களோடு தங்கியருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, உயிர்த்தெழுதலின் மறைபொருட்களின் வழியாக நீர் எங்களை குணப்படுத்தினீர். நீர் உம் மக்களுக்கு நலன்களை கொடுப்பவராக தொடர்ந்து செயலாற்றி அருளும். எங்களை நிறைவான சுதந்திர வாழ்வுக்கு வழிநடத்துவீராக. இதனால் இப்பூ உலகிலுள்ள எங்களுடைய வழிகளுக்கு உவப்பூட்டுகின்ற மகிழ்ச்சி விண்ணுலகில் நிறைவுறுவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.